ரெண்டு விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு, நம்ம மக்களை இவங்க சுயநலவாதியா ஆக்குறாங்க. உதாரணத்திற்கு 24 மணி நேரம் மதுக்கடையில திறந்து வைக்கிறாங்க. அது மூலியமா எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அது மூலியமா எவ்வளவு ஆண்கள் தான் என்ன பண்றனே தெரியாம ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சுட்டு வராரு. ஒரு பக்கம் இது மாதிரி நம்ம மக்களை சுயநலவாதி ஆக்குறாங்களா, இன்னொரு பக்கம் ஊழல்வாதியா மாத்துறாங்க. நேர்மையா செயல்படணும்னு நிச்சயமா பல அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா இவங்க நேர்மையா அவங்கள செயல்படவே விட மாட்டாங்க. நீ வளைஞ்சு கொடுத்து இருந்தா ஒழுங்கா இரு, இல்லனா யூனிஃபார்ம் கழட்டிட்டு போன்றதா இவங்க நிலைப்பாடு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யார் அந்த சார் என்ற விவகாரம் பெரிய அளவுல பேசப்பட்டதா இல்லையா? அதுல யார் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம் ஒரு பெண் உயர் காவல் அதிகாரி மூலமா ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம்ல ஒரு நேர்மையான அதிகாரி டிஎஸ்பி ரவி ராகவேந்திரா, அவருக்கு வயது 40 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரி அந்த டீம்ல சேர்த்த பிறகு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன் ராஜினாமா பண்ணாரு? ஒருவேளை யார் அந்த சார்னு நேர்மையா கண்டுபிடிக்க விட்டுருக்க மாட்டாங்களோ? இந்த மாதிரி கோணத்தில் ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகி பார்க்க ஆரம்பித்தால் இங்க ஒட்டுமொத்தமா என்ன நடக்குது, நம்ம கிட்ட இருந்து என்ன மூடி மறைக்கிறாங்கன்றத வெட்ட வெளிச்சமா தெரியும். எனவே இன்றைய தேதியில் தமிழக மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சிஎம் சார். நன்றி, வணக்கம்.